சிறகடிக்க ஆசை சீரியலில் நம்ம மீனா முத்துவுக்கு சர்ப்ரைஸாக கார் வாங்கி கொடுத்ததுனால முத்து ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்காப்புல. ஸோ நம்ம முத்து வந்து பார்த்திங்கன்னா மீனாவுக்கு நிறையா பூவெல்லாம் வாங்கி தலையிலலாம் வச்சுவிட்டு ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. அதே காரை எடுத்துக்கிட்டு கார் செட்டுக்கு போயிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு போனால், ஆனால் அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஏற்கனவே தெரியும் இல்லையா. ஸோ இது வந்து அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் சர்ப்ரைஸ் இல்லை, எங்களுக்கு ஏற்கனவே தெரியும்டா, எல்லாமே எங்ககிட்ட மீனா ஏற்கனவே சொல்லிட்டா அப்படின்னு அவங்களும் சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஸோ காரில் எம்முன்னு ஒரு ஸ்டிக்கரை மட்டும் ஒட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோகிணி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ட்ராமாவை ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ ஒரு புடவையை லோக்கலில் எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்துட்டு மலேசியாவிலேருந்து மாமா அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ரோகிணி. அந்த நேரம் பார்த்து மீனா தலையில் மல்லிகைப்பூவை வச்சுக்கிட்டு அப்படியே உள்ளார கமன்னு வராங்க. எல்லாருக்குமே என்ன இது மல்லிகைப்பூ வாசனை வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே மீனா உள்ளார வராங்க. பின்னாடியே நம்ம முத்து வந்து எல்லாரும் வெளியில் வாங்க ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி அழைச்சிக்கிட்டு போயிட்டு காரை காமிக்கிறாங்க. பாத்தியா, என் பொண்டாட்டி எனக்காக கார் வாங்கி கொடுத்துருக்கா பாருங்க, பூ விற்றே ஒரு காரே வாங்க முடியும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்து வந்து பார்த்திங்கன்னா துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. இதை பார்க்குற மனோஜ் வந்து பார்த்திங்கன்னா இது ஏதோ செகண்ட் கார் மாதிரி இருக்குது அப்படின்னு கிண்டல் பண்ணுறாப்புல. நம்ம முத்து சும்மா இருப்பாப்லையா, என் பொண்டாட்டி 1 லட்ச ரூபாய்க்கு காரு வாங்கி கொடுத்தாலும் அது காரு, இதுவே என் பொண்டாட்டி மட்டும் மலேசியாவில் இருந்திருந்தது 10 கோடிக்கு கூட கார் வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படின்னு அப்படியே அன்பை ரோகிணி பக்கம் திருப்பி விட்டுறாங்க. இப்போ ரோகிணிக்கு தூக்கி போட்டுருச்சு. நினச்ச மாதிரியே விஜயா ரோகிணியை தனியாக அழைச்சிக்கிட்டு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா பணம் வேணும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.